மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் பெருக செய்வார். ஆதியாகமம் 47:27. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பரிபூரண நன்மையும் பெருக்கமும். உபாகமம் 28:11 இதை வாசிக்கலாம். கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியையும் நிலத்தின் கனியையும் மிருக ஜீவன்களையும் பலனையும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இது நம்முடைய நீதியினாலோ கடின உழைப்பினாலோ குடும்ப பின்னலினாலோ கிடைப்பதல்ல. நீதியாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறது. ஊர் என்ற இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து பெயர் சொல்லி அழைத்து ஆதியாகமம் 12:1 நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். பின்னும் 17வது வசனத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் உங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் ஆபிரகாமை ஆசிர்வதித்தார். இதுவே கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் பாராற்றிய கிருபை. ஈசாக்கின் சந்ததிகளையும் கர்த்தர் பெருக பண்ணினார். யாக்கோபின் குடும்பத்தார் பஞ்ச காலத்தில் எகிப்திற்கு கடந்து சென்றார்கள். யாக்கோபின் குடும்பத்திற்கென்று கர்த்தர் எகிப்து தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆதியாகமம் 46:27 படி யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். இவர்களுக்கு கர்த்தர் பார்வோன் கண்களில் தயவு கிடைக்க செய்தார். ஆதியாகமம் 47:11 படி பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரர்களுக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். கொடுமையான பஞ்ச காலத்திலும் கர்த்தர் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். அக்காலத்திலே இருந்த செழிப்பான தேசமாகிய எகிப்து தேசத்தை அவர்கள் குடியேறி தொழில் செய்வதற்கான வழிகளையும் கர்த்தர் உடனடியாக ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். எகிப்து தேசம் பஞ்சம் மிகவும் கொடியதாக இருந்தபடியால் எகிப்தியர் தங்கள் மிருக ஜீவன்களையும் வீடுகளையும் நிலங்களையும் யோசேப்பினிடத்தில் விற்று அவைகளுக்கு பதிலாக உணவு தானியங்களை வாங்கினார்கள். அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களில் விதைக்கும் போது 1/5 பங்கு விளைச்சலை திரும்ப பார்வோனுக்கு செலுத்த வேண்டும். அதன் மூலம் களஞ்சியங்களில் உள்ள தானியங்கள் முற்றிலும் செலவழிந்து விடாதபடி தானியங்கள் மேலும் மேலும் சேர்க்கப்படும் என்ற சட்டம் யோசேப்பின் மூலம் பிறக்கப்பட்டது. எகிப்து தேசத்தில் புதிதாக குடியேறிய யாக்கோபின் குடும்பத்தை தேசத்தின் சட்டங்கள் பாதிக்கவில்லை. எகிப்தியரின் வயல் நிலங்கள் யாவும் பார்வோனுக்கு சொந்தமாக இருந்த அந்த காலகட்டத்தில் யாக்கோபின் குடும்பத்திற்கு மாத்திரம் சொந்தமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் விளைச்சலை அவர்களை வைத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய கிருபை பாராட்டப்பட்டது. ஆதியாகமம் 47:12 யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான் என்று வாசிக்கிறோம். எனவே அடிப்படை தேவைகளை குறித்து அவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. மேலும் அந்நிய தேசமான எகிப்து தேசத்தில் கொடிய பஞ்ச காலத்திலும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படி இஸ்ரவேலரை பெருக செய்தார். ஆதியாகமம் 47:27 இதை வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் உள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழகி பெருகினார்கள். இந்த நாளிலும் நாம் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்குவேன் என்பது. கர்த்தரையே உறுதியாக நம்முடைய சூழ்நிலைகளில் பற்றி பிடித்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி விசுவாசத்தில் நிலை நிற்கும் போது தம்முடைய கிருபையை நம்மேல் பொழிந்தருளுவார். நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய தேவன். ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உம் அன்பில் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்தது போல எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து
பஞ்ச காலத்திலும் பெருக பண்ணும். உடைய கிருபையை எங்கள் மேல் பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.